வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சதிகாரர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் இவர்கள் எவரையும் அரசு தப்பவிடாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று பூட்டானின் திம்பு நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், நேற்று இரவு முழுவதும் புலனாய்வில் ஈடுபட்ட விசாரணை ஏஜென்சிகளை தாம் தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டுள்ளதாகவும், விசாரணை ஏஜென்சிகள் சதியின் அடி ஆழம் வரை சென்று உண்மைகளை வெளிக்கொணரும் என்றும் கூறினார். டெல்லி கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சம்பவம் குறித்த விசாரணைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் தேசிய புலனாய்வு ஏஜென்சியிடம் ஒப்படைத்துள்ளது. பீகாரில் 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 122 தொகுதிகளுக்கு இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 60.40% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பில் பல உயிர்கள் பலியானது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி துயரம் வெளியிட்டுள்ளார். தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான இந்த குண்டுவெடிப்பு கண்டனத்திற்கு உரியது என்றும், இத்தகைய செயல்களுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு புதுச்சேரி அரசு துணை நிற்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தியரி மாத்து, புதுச்சேரிக்கான பிரெஞ்சு துணை தூதர் திரு எழின் ரோலன் பீக், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் ஆகியோர் பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பிரெஞ்சு தூதரும் துணை தூதரும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கும் பணிகள் 92.5% முடிவடைந்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.